Hello viewers, welcome to Sriya's Veg Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மைசூர் மசால் தோசை. இத வாங்கோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மைசூர் மசால் தோசைக்கு மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு ஒரு half kg to 600 grams வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 to 4 மீடியம் சைஸ்டு அனியன்ஸ். எவ்வளோ அனியன்ஸ் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ ஆட் பண்ணிக்கோங்க, நிறையா போட நல்லாயிருக்கும். ஒரு 5 to 6 க்ரீன் சில்லிஸ் நடுவை ஸ்லிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 inch பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் ஃபைன்லி சாப், அண்ட் தென் கொத்தமல்லி வச்சுருக்கேன். லெமன் வச்சுருக்கேன், திஸ் இஸ் ஆப்ஷனல். புளிப்பு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன், ஒரு 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம், அதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கணும். இப்போது கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருத்து, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாவும் நல்லா பொரிஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். வாயில் வரும்னு உங்களுக்கு தோணித்துனா நீங்கள் இதை நசுக்கியும் போட்டுக்கலாம். இஞ்சிக்கு அப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன், ஸ்லிட் பண்ணது. நான் இது காரம் கம்மியாக இருக்குதுன்னு நிறையா போட்டுக்கிறேன். உங்கள் காலத்தில் யூஸ் பண்ணுறது நல்ல காரம் இருந்தால் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கின அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நிறையா சேர்த்து பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. நான் இப்போ மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சப்பொடியும் போட்டு ஒரு லைட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நம்ம கீழே பண்ண பேஸாக நம்ம பண்ணியிருக்கிற அந்த வெங்காயம் மிக்சரோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மெதுவாக அப்படியே கலரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை லோவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அடியில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெருசாக்கி இது பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ண அப்புறம் உப்பு செக் பண்ணிட்டேன். உப்பு செக் பண்ணி உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தோம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ புளிப்பு பிடிக்கிறவா இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போது நம்மளுக்கு இந்த தேவையான உள்ளே வைக்கக்கூடிய பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடுது மைசூர் மசால் தோசைக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிருக்கேன். புழிஞ்சிட்டு இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ரெட் சட்னிக்கு தேவையான பொருட்கள் ஒரு 3 to 4 டீஸ்பூன்ஸ் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 to 15 cloves ஆஃப் கார்லிக், ஒரு 7 to 8 ரெட் சில்லிஸ், ஒரு 4 to 5 ஷாலட்ஸ், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு துண்டு புளி, தேவையான அளவு உப்பு. இந்த சட்னி கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டா சட்னிக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வதங்கின உடனே நம்ம நெக்ஸ்ட்டு இதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை நம்ம லைட்டாக செவக்க வறுக்கணும். கடலைப்பருப்பும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா
வந்துட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சொன்ன கார அளவை விட உங்கள் காட்டில் கூடவோ குறைச்சலோ வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரே ஒரு துண்டு புளியும் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கப்புறம் இது ரொம்ப ஒன்றும் வதங்க வேண்டாம், லைட்டாக வந்து ஒரு 1 மினிட் வதங்கினா போகிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டுடலாம். உப்பும் போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டோன்னா நம்மளுக்கு தோசைக்குள்ளே தடவர தேவையான சட்னியும் ரெடி ஆகிடும். இப்போ நான் இதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போது இந்த தோசைக்கு உள்ளே வைக்கிற மசாலாவும் நம்ம அரைச்சி வச்ச சட்னியும் ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ தோசை பண்ணிவிட்டு இதை எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசை வாக்கிறதுக்கு கல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசை மாவு வந்து ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நல்லா வரும். இந்த பெங்களூர் ஸ்டைல்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணுவா, அது கூட வந்து ஆக்சுவலி நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெள்ளை சைடு வந்து கிறிஸ்பாக பட் வந்துட்டு திக்காக இருக்கும் தோசை. ஸோ உங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எதாவது ஸ்டஃப் பண்ணுறோம் அந்த மாதிரினா கொஞ்சம் ஸ்டஃப்பை எடுத்து தடவை அதெல்லாம் டைம் ஆகும்னா நம்ம தோசை வாக்கும்போது வந்து கேஸை ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ பண்ணிக்கலாம். லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சட்னி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சட்னியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற வரைக்கும் வந்து தோசை ரொம்ப கரிஞ்சு போகாமல் இருக்கும். பட் வந்து தோசை வாக்கும்போது நம்ம வந்து நார்மலாக வைக்கிற மாதிரி தான் வைக்கணும், இல்லைனா ஒட்டிக்கும், தோசை வராது. ஸோ இப்போ இது நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கையும் வச்சிடலாம். சில பேருக்கு வந்து நிறையா வச்சா பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சமாக உள்ளே இருந்தால் பிடிக்கும். ஸோ அதை மாதிரி உங்கள் வீட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டஃப் வேணுமோ பார்த்து வச்சுக்கலாம். ஸ்டஃப் வச்சுட்டு ஸ்டஃப்பையும் வந்து நான் இந்த இது வச்சு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தோசையை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது 1 சைட் குக் ஆனால் போகிறோம். இப்போ வந்து நம்ம தோசையை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா டெலிஷியஸ் மைசூர் மசால் தோசை ரெடி. ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து இது பண்ணி முடிச்ச அப்புறம் அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக குழந்தைகளுக்கு யாருக்காவது கொடுக்க போகிறோம், இல்லைனா ஸ்பெஷல் கெஸ்ட் வரா அப்படின்னா இது மேலேயே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் வந்து போட்டுட்டு பட்டரோ நெய்யோ இது வேணால் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் தவாலேயே வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணோன்னா நல்லா சூப்பராக நெய் ஸ்மெல்லோட மசால் தோசை ரெடி ஆகிடும். இப்போது மைசூர் மசால் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுது. இதோட இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் சட்னியும் தக்காளி தொக்கோட சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறோங்கிற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டே இருக்குது. உள்ளே வச்சுருக்கிற பூண்டு சட்னி கூட இதுக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.